எவ்வளவு வருஷமா செருப்பு தைக்கிறீங்க? 45 வருஷமா தைக்கும். எங்க கணவர் இந்த வேலை தான் பார்த்தாரு. அவர் இல்லை, இறந்து போய். நான் தான் வீட்டில் இருக்க மாட்டாம வந்து உட்காந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தா நம்மளுக்கு ஆகுமே அப்படின்ட்டு வந்துட்டு ஓடுச்சுன்னா 10 300 400 அப்படி ஓடும். 500 கூட பார்க்கலாம். இல்லைன்னா சும்மா தான் உட்காந்துருக்கு. டீ கூட கடந்தே வாங்கி குடிக்கணும் அப்படி இருக்கு. நம்ம அது வேலை, அது நம்ம பார்க்குறோம். தைக்கிறதா இருந்தாலும் அதையும் கௌரவமாக தான் பார்ப்போம். தச்சு கொடுக்கறதே அதுவே ஒரு புண்ணியம் தானே நம்மளுக்கு. கால் சுடுக்கு, முள்ளில் எத்தனை பேர் போகிறாங்க வராங்க, இந்த வெயிலில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியாதுல்ல, அதெல்லாம் ஒரு புண்ணியம் தானே. என்னம்மா? ஆரம்பத்துல இருந்தே எங்கள் அப்பா இந்த வேலை தான் பார்த்தாரு. எங்கள் அப்பாட்ட இருந்து தான் இந்த தொழிலே நான் கற்றுக்கிட்டேன். உங்க அப்பாவும் இந்த வேலை தான் பார்த்தாங்க? மெட்ராஸில், சென்னையில் இருந்தோம் நாங்கள். 13 வருஷம் அங்கே தான் இருந்தோம். அதோட எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். எங்கள் அப்பாட்ட இருந்தால் அந்த தொழில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எனக்கு முழங்கால் வலி, நான் வேறு வேலைக்கெல்லாம் எதுவும் போக முடியாது. போனாலும் போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்க்க முடியாது. அதனால வந்து நான் இந்த வேலை தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி வந்து கடையில் வேண்டான்னு தான் சொல்கிறாங்க. எதுக்குமா போகிறீங்க, பேசாமல் வீட்டில் இருங்கன்னு. வீட்டில் இருந்தால் நம்ம செலவுக்குனால் வேண்டாமா? அவங்கள எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்க முடியுமா? பையன் இந்த பஞ்சாயத்து போர்ட்டில் வேலை பார்க்குறான். மருமகன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குது. இங்கிட்ட ஒரு மருமகன் இந்த இங்கே வக்கீல் ஆஃபீஸில் வேலை பார்க்குது. இப்படிலாம் வேலை பார்க்கும்போது ஒரு டீ சாப்பிட்றதுனால அவங்கள எதிர்பார்த்துட்டே தானே உட்காந்துருக்கணும். நம்மகிட்ட இருந்தால் நம்மளாம் சாப்பிட்டுக்கலாம்ல. எங்கள் வீட்டுக்காருக்கு 2 ஒய்ஃபு, இன்னொன்று வீட்டில் இருக்கு. அது வந்து இந்த வேலை தெரியாது, எனக்கு தெரியும். நான் வந்து உட்காந்து பார்க்குறேன். 20 ரூபா ஒரு வாரம் தைச்சா. சுற்றி தைச்சோம்னா 80 ரூபா வாங்குவோம். ஷூவெல்லாம் தைச்சோம்னா 150 ரூபா வாங்குவோம். மயங்க 2 பேர் இருக்காங்க. அதெல்லாம் உட்கார வச்சு எல்லாம் சாப்பாடுலாம் அதெல்லாம் போட ரெடியாக இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இப்பயே உட்காந்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நாளுக்கு இல்லை. 55 வயசு தான் ஆகுது. 55 வயசுலேயே நம்ம உட்காந்து சாப்பிடணும் என்ன வந்துருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளோட ஒரு இதாக இருக்கிறவங்கெல்லாம் போய் உழைக்கிறாங்கல்ல, வேலை பார்க்குறாங்கல்ல, அப்புறம் என்ன? இல்லை, மழை பெஞ்சாலும் தண்ணி எல்லாம் இதில் தான் ஓடியாருது. இப்படி தான் உட்காந்துருக்கோம். பெரிய பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கல்ல பெட்டி. அந்த மாதிரி பெட்டி இருந்துச்சுன்னா ஒரு மழையில் வந்தாலும் இந்த வெயில் அடித்தாலும் நாங்கள் வாட்டில் உட்காந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்கிடுவோம்.